அவர் லேடி ஆஃப் பெர்பச்சுவல் ஹெல்ப், சதா சகாய மாதா அல்லது இடைவிடா சகாய மாதா. நசரேத்துல இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள் மற்றும் சூசேப்பர் வாழ்ந்து வந்த போது அவங்க பயன்படுத்தின உணவு மேசையில நற்செய்தியாளரான புனித லூக்கா இயல்பாகவே வரைந்த ஓவியத்தோட ஒரு பிரதி தான் இந்த இடைவிடா சகாய மாதா ஓவியம்னு சொல்லப்படுது. இந்த ஓவியத்துல அன்னை மரியாள் நம்மள நேரடியா பாக்குற மாதிரியும், குழந்தை இயேசு தனக்கு வரப்போற துன்பத்தை முன்னறிந்து பயப்படுறதாவும், அதனால குழந்தை இயேசுடைய கால் இருக்கும் காலணி அறந்து கீழே விடுறதாவும் தத்ரூபமா வரையப்பட்டிருக்கும். கொள்ளையர்களிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாக்கப்பட்ட இந்த ஓவியம் 1499ல ரோமையில் உள்ள புனித மத்தேயு தேவாலயத்துல வைக்கப்பட்டது. 1798ல பிரெஞ்சு படையெடுப்பின் போது இந்த தேவாலயம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அப்போ அங்கிருந்த குருக்கள் இந்த ஓவியத்தை பாதுகாத்து மற்றொரு இடத்துக்கு மாற்றியிருக்காங்க. 1866ல திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த ஓவியத்தை மீட்பரின் திருச்சபை சபையினர்கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ ரோமையில் நடந்த ஒரு வழிபாட்டுல ஒரு சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து இந்த திருவுருவத்தை மக்களின் வணக்கத்துக்குரியதா ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சதா சகாய மாதா அப்படிங்கிற பேர் உருவாயிருக்கு. அதுக்கு பிறகு ரோமையில் உள்ள புனித அல்போன்சஸ் தேவாலயத்துல இந்த திருவுருவம் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டது. சதா சகாய மாதா கிட்ட வேண்டுதல் வைத்து 9 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய வழக்கம் கத்தோலிக்க திருச்சபையினர் கிட்ட ரொம்பவே பிரபலம். ஜூன் 27 அவர் லேடி ஆஃப் பெர்பச்சுவல் ஹெல்ப் ஃபீஸ்ட் டே.